உங்கள எத்தனை பேருக்கு இன்டர்ஸ்டெல்லர் படம் ஒரு 10 வாட்டி பார்த்ததுக்கு அப்புறமேட்டாவது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுங்க. ஏன் இப்படி நான் கேட்கிறேன்னா, இன்டர்ஸ்டெல்லர் படம் வந்து இன்னமும் நிறைய பேருக்கு புரியாம இருக்குது. அதுக்கு 2டே ரீசன் தான். ஒண்ணு வந்து இங்கிலீஷ் தெரியாது. இன்னொன்னு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன். இந்த 2 ரீசனுமே அக்செப்டபிள்னு நம்ம கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு அப்டேட் என்ன விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்ஸ்டெல்லர் வந்து அபிஷியலா தமிழ் டப்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து இன்டர்ஸ்டெல்லர் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி ஆகணும். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படம் பார்க்கும்போதே ஒரு 3 டைரக்ஷன்ல இருந்து உங்களை குழப்புவாங்க. ரிலேட்டிவிட்டி, டைம், கிராவிட்டி. இந்த 3யும் போட்டு உங்கள பிரெயினை குழப்பி எடுத்துருவாங்க. இந்த 3யும் பத்தி நமக்கு நாலேஜ் இருக்கான்னு பார்த்தா தெரியாது. இந்த 3மே ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த படம் பார்க்கும்போது ஈஸியா நமக்கு இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பார்க்கும்போது ஒரு சென்டிமெண்ட் மூவி மாதிரி இருக்கும். 2வது அட்டெம்ப்ட் நீங்க பார்க்கும்போது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் கொஞ்சம் உங்களுக்குள்ளாடி அப்படியே ஊடுருவ தொடங்கும். 3வது வாட்டி நீங்க பார்க்கும்போது இது என்னடா படம், எல்லா டீடைல்ஸ் அப்படி நொறுக்கி இருக்காங்க அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு சொல்ல தோணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வாட்டர் பிளானட் போறாங்க. வாட்டர் பிளானட் அங்க போகும்போது இருக்கிற டைமும் எர்த்ல இருக்கிற டைமும் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது 2யும் பத்தி பேசுறது பாத்தீங்கன்னா டைம் டிலேஷன் சொல்லுவோம். இதுக்கு அப்புறமேட்டு டெசராட், ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல விஷயம் என்னன்னா தமிழ் டப் விட்டுட்டாங்க அபிஷியலாவே. சோ அத பாக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் பத்தி நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.